ஈரோடு இடைத்தேர்தல் ஜெயிக்க போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சிகளிடையே கடும் போட்டி என்பது நிலவுகிறது. மக்கள் ஆய்வகம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவிற்கு 59% வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக யாருக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக களமிறங்கும் நிலையில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. தற்போது திமுக நாம் தமிழர் கட்சியிடையே போட்டி என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வாய்ப்பு என பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையில் மக்கள் ஆய்வகம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதன்படி கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 118 இடங்களில் 1470 வாக்காளரிடம் கருத்து கணிப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுகவிற்கு 59.5%, அதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு 16.7%, சுயேட்சைக்கு 1%, நோட்டாவிற்கு 2.3% வாக்குகளும் விழுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள அதிமுகவின் வாக்குகள் 39.2 விழுக்காடினர் திமுகவுக்கும் 19.5 விழுக்காடினர் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதேபோல தேர்தலை புறக்கணித்துள்ள பாஜகவின் வாக்குகள் 17%, திமுகவிற்கு 57.7%, அதாவது நாம் தமிழர் கட்சிகளுக்கும் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட. அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் முதலமைச்சராவாங்க அப்படிங்கிற நடத்தப்பட்ட கருத்து கணிப்பிலே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 31.5%, அதேபோல எடப்பாடி பழனிசாமிக்கு 20%, விஜய் அவர்களுக்கு 19%, சீமானுக்கு 8%, அண்ணாமலைக்கு 7.9% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு கருத்து கணிப்பாக நடத்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைத்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான். அப்படி அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் எதுவும் வேண்டாம், எனக்கு எந்த விதமான அதிமுகவிலே பதவிகள் வேண்டாம், அதிமுக ஒன்றிணைந்து வெற்றி பெற்றால் மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் இருக்கிறார். அவர்களை எல்லாம் இணைத்தால் அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி கட்சிகளை ஆதரித்து கூட்டணி கட்சியை ஒன்று சேர்த்து அதிமுக தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுடைய முக்கியமான ஒரு நபர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.